வெல்கம் டு ஏகே சேனல். இன்றைக்கி ஏகே சேனலில் நம்ம ஒரு மினி ஸ்டூல் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒயிட் சிமெண்ட் வச்சு நம்ம அழகாக பண்ண போகிறோம். மினி ஸ்டூல் அப்படின்னோன்னா உங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதுவும் மினி ஸ்டூல்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஸ்டூல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். மோஸ்ட்லி குழந்தைங்களோட பெரியவங்களுக்கு தான் இந்த குட்டி குட்டி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். குட்டி ஸ்பூனு, குட்டி டம்ளர்ஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த மினி ஸ்டூல் நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க, அதுக்கு முன்னால் யார் ஏகே சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புது புது அப்டேட் வரும். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஒயிட் சிமெண்ட் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் பவுல், 3 ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி மரத்துலேயே எடுத்துக்கலாம். நான் பிளாஸ்டிக்கில் எடுத்துருக்கேன். ஆயில், ஏதாவது ஒரு ஆயில், தண்ணி தேவையான அளவு. நம்ம செய்ய போகிறோம்ல ஸ்டூல், அந்த பவுலில் வச்சு தான் செய்ய போகிறோம், அந்த பிளாஸ்டிக் பவுலில். ஸோ அந்த பவுலுக்கு ஹாஃப் சிமெண்ட் வேணும் நம்மளுக்கு. அந்த பவுலோட ஹாஃப் இது கலக்கணும். அதனால் ஹாஃப் சிமெண்ட் எடுத்துக்கலாம். ஹாஃப் சிமெண்ட் நான் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு தண்ணி சேருங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா நீர்த்து போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா கட்டி கட்டியாக உருண்டையாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஊற்றும் போது. அதனால் நல்லா அந்த கட்டிலாம் கரையிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப நேரம் கொஞ்சம் இந்த மாதிரி கலரிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை வந்து இந்த பிளாஸ்டிக் பவுலில் நான் அவுட்ராக அப்படி கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன். கையை வச்சு அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணியிருக்க ஒயிட் சிமெண்ட்டை ஊற்றணும். இதுவே வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த 3 ஸ்டிக்ஸையும் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அதில் வச்சு உடனே நிற்காதுங்க, ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒன் டே ஃபுல்லாக காய வச்சுருங்க. நல்லா காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். நீங்கள் இப்போ வந்து கையை வச்சு நீங்கள் தொட்டு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், ஈரமே இருக்காது, நல்லா காஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தேன், நான் வெளியிலலாம் வைக்கல. வீட்டுக்குள்ளே காய வச்சவே போதும். இந்த சென்னை ஹீட்டுக்கு சூப்பராக காஞ்சிரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பொறுமையாக எடுக்கணும். இல்லைனா நம்ம பண்ணதே வேஸ்ட் ஆயிரும். ரொம்ப பொறுமையாக எடுத்திங்கன்னா அழகான உங்களுக்கு ஒரு மினி ஸ்டூல் வந்துடும். பாருங்கள், சூப்பரான ரொம்ப அழகான க்யூட்டான மினி ஸ்டூல் நம்ம இந்த ஒயிட் சிமெண்ட் வச்சு ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதே இதை வந்து நீங்கள் பெருசாகவும் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய பிளாஸ்டிக் பக்கெட் இருந்தால் அதில் ஊற்றிட்டு ஸ்டெம்ப் 3 ஸ்டெம்ப்ஸ் வச்சு பண்ணலாம். இது வந்து குட்டியாக பண்ணியிருக்கேன், நீங்கள் பெருசாகவும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது, செம க்யூட்டாக இருக்குது. நீங்கள் கலர் பண்ணலாம். நான் இப்போ ஒரு புத்தா வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் புத்தா இல்லாமல் ப்ளைனாகவும் நீங்கள் கிட்ட க்ளோஸ்அப் ஷாட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஏகே சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் நிஷா.